ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் ரைடுன்னு சொல்கிறதா இல்லை சும்மா வெளியே போகிறேன்னு சொல்கிறதான்னு தெரில. ஆனால் நல்லாயிருக்கும் வீடியோ. இன்னும் இல்லை, வீட்டில் பாப்பா இருக்கா, போர்டிக்கு வெளியே கூப்பிட்டு போனால். சரி, இங்கே கழுவுற ஹில்ஸ் ஒரு ஹில்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு டேம் போட்டிருப்போம், கோவி டேம்னு. நம்ம அந்த டேமில் தான் லாஸ்ட் வீட்டில் போயிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் மேலே போகலாம், ஃபால்ஸ்லாம் இருக்குது, அது மேலே ஒரு கெஃபேலாம் இருக்குது. சரி, அங்கே போகலாம் டிசைட் பண்ணி கிளம்பியிருக்கேன். டைம் பார்த்தா கரெக்டாக 7 ஆகுது. கிளம்ப ஆரம்பிக்கலாம். கிளைமேட்டும் வெளியே நல்லா சில், நல்லா தான் இருக்குது. நம்மளா சரி நம்ம தானே புதுசு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ அது போகிற ரெடி கிடையாது. சரி, வாங்கலாம். கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு கரெக்டாக 20 கிலோமீட்டர் தான் ஒரு நினைக்கிறேன். அது வச்சோம் கீழே 20 வரும், மேலே போக இதாக 30 கிலோமீட்டர் வரும். மொத்தம் 30-35 வரும். பெட்ரோல் அடியே இருக்குது வண்டியில், தேவை நினைக்கிறேன் போல். அப்படியே பொறுமையாக போகலாம். நீ கிளைமேட் ரோல செட்டில்டாக நல்லா இருக்குது, வெயிலே இல்லை, சூப்பராக இருக்குது. அப்படியே பொறுமையாக போகலாம், ஜாலியாக. ஆல்ரெடி அங்கே போயிருக்கோம், ஆனால் ஏன்னா அங்கே டேம் இருக்குது, டேம் மட்டும் தான் பார்த்துருப்போம், வேறு எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். இந்த கொஞ்சம் உள்ளே போகலான்னு தான் மேட்ச். இங்கே ஃபஸ்ட்டு கச்சிராபாளையம்னு ஊர் இருக்குது. அங்கே போகணும். கள்ளக்குறிச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 12 or 13 கிலோமீட்டர் சம்திங் வரும். அங்கே போயிட்டு அங்கேருந்து போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ கச்சிராபாளையம் போகலாம். இப்போ கச்சிராபாளையம் தான் போயிட்டுருக்கோம். கச்சிராபாளையம் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக. நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு எத்தனை தடவை போயிருக்கேன் சின்ன வயசுலலாம், சலிக்க போயிருக்கேன். இப்போனா லாஸ்ட்டாக போயிடும் 1 year ஆகுது. அதுக்கப்புறம் போகல. 1 yearக்கு அப்புறம் இப்போ தான் போகிறேன். 1 yearக்கு முன்னாடியுமே அந்த வீடியோக்கு போனேன், டேம் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான். அங்கே மேலே 2-3 ஃபால்ஸ் இருக்கும், அதில் போட்டிங் இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் ஒரு கஃபே இருக்குது, பார்க்கலாம். என்னென்ன கவர் பண்ணிட்டு வந்தோம் எல்லாத்தையுமே. சூப்பராக இருக்கும். ஆனால் கல்வராயன் ஹில்ஸ் ஒரு மினி, எப்படி ஏற்காடு மினி ஊட்டின்னு சொல்கிறாங்களோ அந்தமாரி வந்து மினி ஏற்காடு வந்து கல்வராயன் ஹில்ஸ். எதுவும் ரைடிங் ஜிகர்ஸில் எதுவும் போட்டு வரல. சரி, இங்கே தானே லோக்கலாக தானே போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டோம். வியூவர்ஸ், கச்சிராபாளையம் வந்துட்டோம். வியூவர்ஸ், கச்சிராபாளையம் தான் இருக்கும் இப்போ இங்கேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து டேம் ரோட்டுக்கு போகணும். சளி வேறு நல்லா பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் தூரம் தான் பேசிட்டு வந்தேன், அதுக்கு ஒரு மாதிரி மூக்கில் அடைச்சிடுச்சு. நானும் இந்த ஒரு பாக்ஸ் வைக்கலாம்னு இருக்கேன் சண்டியில். சூப்பராக இருக்குது அந்த பாக்ஸ் பார்க்கவே. ஆட தாத்தா, வியூஸ் ஒரு வீடியோ சொல்லிருப்பாங்க கேட்டிங்களா, 80-100 போகிறவன் கரெக்டாக போயிடுவான். அது வைக்க பாருங்க, இவ்வளோ மாதிரி ஆளுங்க தான் வந்து அவர் குத்தனா குத்துவாங்க. வா ப்ரோ. அவ்வளோ கச்சிராபாளையம் வந்துட்டு இந்த இது பேர் பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இங்கேருந்து இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுக்கணும். இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்து போனால் டேம் ரோடு. கார் நம்பர் செம்மையாக இருக்குல்ல, 1234. அப்படியே போகலாம். இதில் தான் இன்னும் ஒரு இந்த ரோடு தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் தூரம் அப்படியே போகலாம் உரிமையாக. கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்கோ இல்லையா, ஆனால் போன வரைக்கும் சீனரிலாம் பாருங்கள், போகிற வழியில பாருங்கள், செம்மையாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். இந்த போகிற வழி ஃபுல்லாக தான் நல்லா இருக்குமே அதிகபட்சம் சொல்லணும். செம்மையாக இருக்கு விவசாயம் பாருங்களேன். இங்கே ஒரு கார்னரிங் இருக்கும், இது செம்ம கார்னரிங் பாருங்க, செம்மையாக போகலாம். டைம் கரெக்டாக 7:50 ஆகுது. நல்லா இருக்கு கிளைமேட், சில்லுன்னு. இன்னும் இதே போல சூப்பராக இருக்கு கிளைமேட்டு.
ஒரு 1 year முன்னாடி வந்தது வியூவர்ஸ். இப்போ வேறு ஃபுல்லாக மாற்றிட்டாங்க அப்படி இப்படி நானுங்க என்னன்னு தெரில, பார்க்கலாம் போய். வியூவர்ஸ் டேம் கிட்ட வந்தாச்சு. இதை காமிக்கிறேன். அங்கே ஃபிஷ் விற்பாங்கடே, ஃபிஷ்ஷு வியூஸ் இங்கே ஃபிஷ்ஷில் வைப்பாங்க சண்டேஸில். இங்கே டேமில் பிடிச்சி ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். இங்கே ஆல்ரெடி இந்த டேம் நம்ம போயிட்டோம். அது வேணால் நான் அந்த வீடியோட லிங்க் நான் இதில் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் பாருங்கள். ராஜன் ப்ரோ எங்கே வரீங்க? இந்த டேம் தான் வியூஸ், கோவை டேம். ஓ ஜஸ்ட் மிஸ் அந்த வாரம் இப்படி போச்சு. போகலாம் வியூஸ். நீங்கள் லோக்கல்லே இருந்து வந்தால் ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகேவாக இருக்கும். அதே நீங்கள் வெளியெல்லாம் லாங்கெலாம் இருந்து வரீங்கன்னா நீங்கள் போகிற வழி வந்து ரசிச்சுட்டு போங்க. ஏன்னா அங்கே அந்தளவு இருக்குமான்னு தெரியல கரெக்டாக. அங்கே மேலேயும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் போகிற வழி வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சொல்கிறது நல்லாயிருக்கும். அங்கே தான் போக போகிறோம். இது மேலே தான் இற போகிறோம். இப்போ கல்வரா ஹில்ஸ். இங்கே வந்துட்டு இதில் ஒரு ரைட்டு, லெஃப்ட் எடுத்துடாதீங்க, ரைட் எடுக்கணும். இது தாண்டி இப்போ இங்கே ஒரு செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் முடிச்சுட்டு மேலே ஏற வேண்டியதான் மலையை. இதில் ஒரு லெஃப்ட் வச்சா இங்கே ஒரு இது வரும், செக் போஸ்ட் அங்கே ஒன்று வரும். ஸோ இந்த செக் போஸ்ட் தான் சொன்னேன். இந்த செக் போஸ்ட் தாண்டி போகணும். காரில் இருந்தோம்னா கொஞ்சம் இப்போ டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பைக்குன்னு பிரச்சனை இல்லை, போய்க்கலாம் அப்படியே. பாருங்க ஃபுல் ஃபாகு தான். மேலே போய் பார்க்கலாம். பை சான்ஸ் நம்ம லக்கு தான் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே மழை ஏறிடும், கொஞ்சம் பார்த்து போகணும். இது இன்னும் அந்தளவுக்கு கூட பென்ஸும் வந்து இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கிறதே இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை ஏற. ப்ரோ பங்கம் வந்துட்டுருக்காரு. யூஸ் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த வேலை காமிச்சிருப்பேன். இதுலேயும் காமிக்கிறேன், அங்கே நல்லாயிருக்கும். இதை பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா ரோடு இது சின்னது, கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுறாங்க. யாருமே வரல போகிறோம், நாங்கள் கூட தான் போயிட்டுருக்கோம். ஹார்ன் அடிச்சுட்டு அவங்க சின்சியலாக வர மாதிரி. ஆனால் எவன் எப்படி வருவானே தெரியாது, நம்ம கரெக்டாக போவோம், அவனுக்கு வந்து குத்திடுவானுங்க. ஆமாண்டியானே நல்லா இருக்குல்ல? நான் காட்டுறேன் வாட்டத்தை எப்படி இருக்கு, ஒன்றுமே தெரியல. வர ஃபுல்லாக அதாகிடுச்சு. யூஎஸ் கீழே ஃபுல்லாக இப்போ இதாகிடுச்சு, கீழே தெரியல. இப்போது ரோடு இங்கே போட்டிருக்காங்க, பங்கமாக இருக்குது. பொறுமையாகவே போவோம். நம்ம தனியாக வந்தால் பரவாயில்ல, பாப்பார கூட இருக்கா. பொறுமையாக போகலாம் ஜாலியாக. அவங்களே போர்டு வச்சுருக்காங்க, ஹார்ன் அடிச்சு போங்க அப்படின்னு. அதெல்லாம் அடிக்கணும். இதுதான் நான் சொன்னல அந்த வியூ பாயிண்ட்டு. இப்படி வங்கம்மா உட்கார ஆனால் இது ஃபுல்லாக கவர் ஆகும். இது டேம், அந்த டேம் கோமி டேமோட வாட்டர்ஸ். அதெல்லாம் இதுதான் நம்ம வந்த வழி, இதில் தான் வந்தோம். இப்போது சூப்பராக இருக்கும்.
அங்கே போய் ரெண்டு பார்க்கலாம். வேணாம், அன்றைக்கே பார்த்தாச்சு, ஏதாவது இப்படி பார்த்துட்டு போகலாம். 2 ஒன்று தான், இங்கேருந்து பார்க்குறது 2 ஒன்று தான். சரி சரி, அப்படி மேலே போகலாம், இன்னும் மேலே போகலாம். வியூவர்ஸ், நான் இப்போவும் சொல்கிறது அதுதான், வரும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு வாங்கன்னா ரோடு சின்னது, பெருசு கிடையாது. அதேமாதிரி வந்து வரும்போது ஃபுல்லாகவே ஸ்டைலில் சீனியர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், அதோடய பார்த்துட்டு வாங்க. ட்ரைவ் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குங்களா இங்கே, செம்ம சில்லு. கீழே கூட எனக்கு அந்த சில்னஸ் தெரியல, மேலே ஏறினோடனே சுத்தமாக மூக்கு ஃபுல்லாக அடைச்சிடுச்சு. அண்டு குளிர்து பயங்கரமாக, நல்லா இருக்கணும். பாருங்கள் ஃபுல்லாக ஃபாகியா, எப்படியும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஐயோ, காற்று வர பயங்கரமாக அடிக்குது. நல்லா இருக்கானே, ரியலாக இந்த இடம் செம்ம சேஞ்சாக இருக்குது. ஒரு மாதிரி நான் எவ்வளோ டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதை இப்போ வரும்போது எனக்கு புதுசாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஹாரன் மஸ்ட்டு, ஹாரன் அடிச்சுட்டே வந்துருங்க. ஆனால் எப்போ ஏன் வருவானே தெரியாது. ஐயோ யூஎஸ், மேலே வந்து வெயில் அடிக்குது. நான் மேலே ஃபாகாக இருக்குன்னு நினச்சி வந்து வெயில் அடிக்குது மேலே வந்துன்னு. ஐயோ ஸ்பாயிலா, மேலே வெயிலாக இருக்காது, ஃபாகாக இருக்கும். ஃபாக் பார்க்கலான்ட்டு வந்தா வெயில் அடிக்குதுங்க. மண்ணு சரிஞ்சிருக்கு போல. சூப்பராக இருக்கு. ஆனால் வர்த்தி டு கம்மிங்க. அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. இவ்வளோதான் கிடச்சி வந்ததுக்கு பரவாயில்ல. ஃபாக் இருக்கு, ஃபாக் இருக்கு, லைட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. பரவாயில்ல, என் பாப்பா தான் பார்க்கணுன்னு பார்த்துட்டான், போதும். உங்களுக்கு ஃபாக், அங்கே ஃபாக் இருக்கு, ஃபாக் இருக்கு, ஃபாக் இருக்கு. ஓஸ், இங்கே ஃபுல்லாக இதாகிடுச்சு, மழையே தெரியல. ஓஸ், ஃபாக் இருக்கு, ஃபாக் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணி கண்டுட்டு இருக்கு. இதான் ஃபாக், அன்னைக்கு தான் ஃபாகு. ஓகே, ஸ்பாக் இருக்கு வந்ததுக்கு ஒர்த்து. ஆனால் லைட்டாக இருக்குது, ஆனால் இருக்கே அது இன்னும் இயர்லியாலாம் வந்திருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆமாடிங்களா வியூஸ், இங்கே சைடில் சுத்தமாக கீழே இருந்த வியூ, இங்கே சுத்தமாக எதுவுமே இல்லை, இதாக தான் இருக்குது. ஐயோ ப்ரோ, இதுக்கு தான் இவன் சொன்ன ஹார் அடிச்சுட்டே வாங்கணும். நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். அவன் இடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, இடிச்சு போட்டால் கூட தெரியாது எதுவும். அப்படியே போகலாம் ஜாலியாக ஃபாக் ரசிச்சுட்டு. அங்கே பாருங்க ஃபுல்லாக ஃபாகில் கவரு. வியூஸ் வந்துட்டோம் கொஞ்சம் கிட்ட. வங்கமாக இருக்குங்க எல்லாமே. வியூஸ் உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லாக ஃபாகில் கவர் ஆகிருக்கிறது. அங்கே பாருங்கள் வியூஸ், என்ன வியூ இது. ஐயோ இருங்க, இதெல்லாம் பார்க்காம போனால் தான் தப்பு, நின்று பார்த்துட்டு போவோம். வியூஸ் பாம்பு இருக்குது இங்கே பாருங்க, செம்ம வியூ. ஐயோ, இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க இப்படி இருக்கும், ஆனால் நேரில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ரெடி பண்ணுறா அப்படியே போகலாம். செம்மையே வேணும். அவ்வளோதான், ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட வந்தாச்சு, போயிடலாம். வியூவர்ஸ், ஃபால்ஸ்கிட்ட வந்தாச்சு. இந்த அவ்வளோதான், இங்கே தான் ஃபால்ஸ். இதோ இதுதான் பெரியார் ஃபால்ஸ். ஐயோ க்ளோஸ்டா. ஆமாம் வியூவர்ஸ், க்ளோஸ்டு. ஐயோ, இதோ ஃபால்ஸு. ஐயோ கேர்ள்ஸாக இருக்காங்களே.
யூஎஸ் இங்கே போகலாம், ஆனால் வந்து க்ளோஸில் எகிரி தான் போகணும். இங்கே உள்ளே போயிட்டு குளிச்சுட்ருக்காங்களாம். சரி கேர்ள்ஸாக இருக்காங்களா, வாரிச்சு வந்து பாப்பா பாவம். சரி அதனால தான் போகல, இங்கே நின்றுருக்கேன். இதுதான் ஃபால்ஸ், இது பெரியார் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்னும் ஒரு போனால் மேலே போனால் 8 கிலோமீட்டரில் வந்து மேகம் ஃபால்ஸ்னு ஒன்று வரும். யூஎஸ் இங்கே இப்போ இதை முடிச்சுட்டு அங்கே மேலே போகலாம் மேகம் ஃபால்ஸ்க்கு.